والصلاة والسلام على المصطفى وعلى آله وأصحابه أهل التقى والنقى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد عن شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وقال رسول الله صلى الله عليه وسلم خير متاع الدنيا امرأة صالحة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாம் எங்கும் நிறைந்தவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. மேலும் அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கத்தை எடுத்துரைக்க வந்த முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் நாதாக்கள் ஷஹதாக்கள் நல்லடியார்கள் மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் உங்களை சார்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மேலும் மேடையில் அமர்ந்து நம்மை இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களே, இந்த மதரசாவை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நிஸ்வான் மதரசா பெண்கள் அரபிக் கல்லூரியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர், பொறுப்பாளர்கள், மேலும் பேராசிரியர்கள் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான நபரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்கள பற்றி மட்டும் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நம்ம அனைவருக்குமே தெரியும், ஓதுற மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும், அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா. அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர், மிகப்பெரிய மார்க்க மேதை, மிகப்பெரிய ஒரு ஃபுகஹா என்று சொல்லப்படக்கூடிய மார்க்க சட்ட வல்லுனர், ஹதீஸ் கலை வல்லுனரும் கூட. அது மட்டுமல்ல, மார்க்க சட்டம் ஃபிக்ஹ் என சொல்லப்படக்கூடிய மார்க்க சட்டத்திலும் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா. இவர்களை பற்றி இங்கே சொல்வதற்கான காரணம் என்ன? இவர்கள் இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இவர்களுடைய மனைவி. இவர்களுடைய மனைவிதான் இவர்களுடைய வெற்றிக்கு காரணம் என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களே தன்னுடைய வார்த்தையால் தன்னுடைய மனைவியை புகழ்ந்து சொல்வார்கள். அதாவது நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் அப்படின்னு. அரபியில் கூறுவார்கள், வரா குல்லு ரஜுலின் அதீமின் இம்ராத்துன் அதீமா. ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னாலும் ஒரு மகத்தான பெண்ணினுடைய முயற்சி இருக்கிறது. ஒரு மகத்தான முயற்சி ஒரு பெண்ணிடத்தில், அவளுடைய மனைவியிடத்தில் இருந்ததனால் ஒரு ஆண் எவ்வளவு பெரிய உச்சத்தை வேண்டுமென்றாலும் தொட முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள். நான் ஏன் இந்த சம்பவத்தை இங்கே சொல்கிறேன்னா, நம்ம ஹஸ்ரத் அவர்களும் ஒரு ஆலிமு, அவர்களுடைய மனைவி அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஆலிமா. நான் அந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாவை பற்றி சொல்கிறேன் பாருங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாவுடைய மனைவி பேர் உன்ஸ் ஹாத்தூன் அப்படின்றவங்க எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதைனா, அந்த காலத்தில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாவுக்கு ஈடாக இருக்கக்கூடிய உலமாக்கள் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனைவி உன்ஸ் ஹாத்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களும் வருவார்கள். அவ்வளவு பெரிய ஒரு மார்க்க சட்ட வல்லுனர் அவர்கள், மார்க்க ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அவர்கள். எந்த அளவுக்குன்னா, இமாம் சஹாவி ரஹிமஹுல்லா
அவங்க சொல்லுவாங்க, நான் 40 உஸ்தாதுகிட்ட இருந்து 40 ஹதீஸை வாங்கினேன். 40 உஸ்தாது தேடி பிடிச்சி அங்கே இங்கேன்னு சென்று 40 உஸ்தாதுகிட்ட இருந்து 40 ஹதீஸ்களை வாங்கினேன். அந்த 40 ஹதீஸ்களும் சரியா, எல்லாமே சஹீஹானதா, எதுவுமே எழுத்து பிழை, அரபி இலக்கண பிழை எதுவுமே இல்லாமல் எல்லாம் சரியான ஹதீஸ் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் யார்கிட்ட தெரியுமா ஓதி காமிச்சேன்? என்னுடைய உஸ்தாத் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹியோடைய மனைவியான உன்ஸ் ஹாத்துன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்கள்ட்ட இருந்தா ஓதி காமிச்சு இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சிக்னேச்சர் சைன் வாங்கினேன் அப்படின்னு அவருடைய மாணவர்கள் கூறுகிறார். நாம் இப்போ எங்கெங்கேயோ போகிறோம், ஹதீஸுன்னு சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் அவ்வாறு அல்ல. பல ஷேக்குகள்கிட்ட இருந்து, பல உஸ்தாதுமார்கள்ட்ட இருந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்குகிற இந்த ஹதீஸ் எல்லாம் கரெக்டானு பார்க்குறதுக்கு ஒரு பெண்ணிடத்தில் செல்கிறார்கள் என்றால் உன்ஸ் ஹாத்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களுடைய கல்வி ஞானத்தில் அல்லாஹ் தஆலா செய்த பரக்கத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே, இப்போ ஒரு கணவனும் மனைவியும் 2 பேருமே டாக்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா 2 பேருமே வக்கீலாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா துறையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஒரு விதமான பொறாமை 2 பேருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். என்னை விட என் மனைவி ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறா, எனக்கு வர கிளைண்ட் என்னன்னா அங்கே போய்கிட்டு இருக்காங்க, என் கஸ்டமர் அவள் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு இந்த குரோதம் மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். ஆனால் தன்னுடைய மனைவி தன்னை விட சிறப்பாக இருக்கிறாள், அதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரே துறை மார்க்க கல்வித்துறை. அத இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்குறாங்க, கைஃப கானத் ஹிய லக்க. இமாம் இப்னு ஹஜர் அவர்களே, உங்கள் மனைவி ஆஹா ஓஹோன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட எப்படி இருக்காங்க, உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, நிஅமத் ஜௌஜத்து லி நிஅமல் உம்மு லி பனாத்திஹா வமா அராஹா நிஅமத் ஷைഖத்து லி தலாமீதிஹா. அவள் எனக்கு சிறந்த மனைவியாகவும் இருக்கிறாள், எனது பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தாயாகவும் இருக்கிறாள், அவளுடைய மாணவர்களுக்கு சிறந்த ஆசிரியையாகவும் இருக்கிறாள். இதுதான் ஒரு பெண்ணுடைய வெற்றி. தனது கணவனால் அவளுடைய வெற்றியை பாராட்டப்படுகின்ற ஒரு உச்சத்திற்கு அந்த பெண் செல்ல வேண்டும். அதுதான் ஒரு பெண்ணுடைய வெற்றி. அந்த பெண்ணுடைய வெற்றியை இந்த சம்பவங்கள் எல்லாம் இங்கே சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இன்னைக்கு காலையில் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து ஹஸ்ரத் அவங்க தான் கூட்டு வந்தாங்க. வர வழியெல்லாம் சொல்லிட்டு வராங்க அவங்களுடைய மனைவியை பற்றி. அவங்க இவ்வளோ இல்மு, அவங்க அப்படி பாடம் நடத்துவாங்க, இப்படி பாடம் நடத்துவாங்கன்னு சொல்லும் பொழுது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது மனைவியை பார்த்து புகழ்ந்த அந்த தருணம் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், சொல்லிவிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் சிறந்து விளங்கக்கூடிய கணவன் மனைவிகளாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். போன வருஷமும் இந்த மதரசாவிற்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு ஹஸரத் அவர்கள் அழைத்தார்கள். அப்போது அசர் டு மக்ரிப் இன்னைக்கு நடந்த மாதிரி தான் போன வருஷமும் நடந்துச்சு. ரொம்பவும் அழகாக மாணவர்கள் எல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கில் அழகழகாக வந்து பேசிட்டு போனாங்க. அப்போ ஒரு பையன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த பையன் மஸ்ஜிதினுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசினான். ஆதாபுல் மஸ்ஜித்னு சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதில் எப்படி இருந்துக்கணும், மஸ்ஜிதுக்குள்ளே போனால் என்ன துவா ஓதணும், வெளியே வரும்போது என்ன துவா ஓதணும் அப்படின்னு எல்லா ஒழுக்கத்தையும் சுன்னத்துக்குள்ளேயும் பேசினான். சரி, எல்லாருமே பேசுகிறது தானே, அப்படி தான் இந்த பையனும் பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு. மகரிபுக்கு பாங்க சொல்லப்படுது, மகரிபுக்காக இடைவெளி விடப்படுது. நான் மகரிப் தொழுகிறதுக்கு பள்ளிவாசலுக்கு போகிறேன். அப்போ அந்த பையன் வரான். அந்த பையன் வந்து குடுகுடன் பாங்க சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் இருக்குது. அவனுக்கு வக்து இருக்கா இல்லையா, இந்த நேரத்தில் தொழுகலாமா தொழுகக்கூடாதா, அதை பற்றிலாம் கவலை இல்லை. உடனடியாக வரான், 2 ரக்காத்து தொழுகிறான். நான் நினச்சேன், இவன் ஏன் இது ரக்காயத்தை தொழுகிறான், இந்த 2 ரக்காயத்தை அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு கேட்கும்போது தான் சொல்கிறான், இல்லை இன்னைக்கு நான் தான் சொன்னேன் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்சிட்டா தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காயத்தை தொழுவணும், அதுதான் சுன்னத்துன்னு நான் தான் சொன்னேன், அதனால தான் நான் தொழுகிறேன்னு அந்த பையன் பதிலளித்தான். எனக்கு அப்படியே பூரித்து போயிடுச்சு. அதாவது மேடையில் வந்து பேசுகிறத எப்படா முடிப்போன்னு இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த பையன் பேசியதை அமலில் கொண்டு வருகிறான் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்பியத்தை நாம் யோசிக்க வேண்டும். அந்த தர்பியத்திற்கு முழுக்க காரணம்
உஸ்தாதுமார்களும் அந்த பையனுடைய தாய் தந்தையர்களும் தான். தாய் தந்தையர்கள் என்னங்க முழுக்க முழுக்க உஸ்தாதுமார்கள் தான் உட்காந்து தர்பியத் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தாய் தந்தையர்கள் தான் மிக முக்கியமான காரணம். அவனை இந்த மதரசாவில் சேர்த்து தினைக்கும் அவனை அனுப்பிட்டு இருக்காங்கல்ல, அவர்கள் தான் மிக முக்கியமான காரணம். ஆக ஒரு பானை சோறு ஒரு சோறு ஒரு பானைக்கு சமம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சோறை எடுத்து பார்த்தாலே அந்த அந்த ஒட்டுமொத்த பானை சோறும் வெந்திருச்சா வேகலையான்னு தெரியும். அதே போலத்தான் அந்த பையனை வைத்து முடிவு செய்து விட்டோம். இந்த மதரசாவில் ஒரு நல்ல தர்பியத்து கொடுக்கப்படுகிறது, நல்ல உஸ்தாதுமார்களால் நல்ல தர்பியத்து கொடுக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இமாம் ஹுஜைமா ரஹமத்துல்லாஹி அலைஹா இவர்களை பற்றி நான் இந்த இடத்துல சின்னதாக நிறைவு கூறிட்டு செல்கிறேன். என்னென்னா, இவர்களை உம்மு தர்தான்னு சொல்லுவாங்க. உம்மு தர்தா இவர்களுடைய ஹஸ்பண்ட் பேர், இவங்களுடைய கணவன் பேர் என்னென்னா அபு தர்தா. இந்த உம்மு தர்தா இவர்களும் ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதை, இந்த அபு தர்தா இவர்களும் ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதை ரஹமத்துல்லாஹி அலைஹிமா. இது ரெண்டு பேருமே அவங்க மாணவர்களுக்கு நல்ல நல்ல தர்பியத்துகளையும் நல்ல நல்ல கல்விகளையும் கொடுத்துக்கிட்டே வரும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே கணவர் அபு தர்தா ஒரு மரண நேரத்திற்கு வந்து விடுறார், சக்கராத்தோட நேரத்துக்கு வந்துடுறாங்க. தன்னுடைய மரண தருவாயிலே படுத்த படுக்கையாக இருக்கும் இந்த சமயத்திலே மனைவி உம்மு தர்தா என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் போயிட்டு சொல்கிறாங்களாம், இன்னக்க ஹத்தபுதனி இலா அபவைய ஃபித் துன்யா வலாக்கின்னி ஹத்தபுதுக்க இலா நஃப்ஸிக ஃபில் ஆஹிரா. என்னன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் வந்து என்னை பொண்ணு கேட்டுட்டீங்க, அவங்க கட்டி வச்சுட்டாங்க உங்களுக்கு. சரி, அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களான்னு நினைக்காதீங்க, கட்டி வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் இந்த துனியாவில் வந்து என்னை பெண் கேட்டீர்கள், நாளைக்கு ஆகிரத்தில் மறுமையில் நான் உங்களை வந்து மாப்பிள்ளை கேட்குறேன், அன்னைக்கு நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் தான் உங்களுக்கு மனைவி, நீங்கள் தான் எனக்கு கணவன் அப்படின்னு இங்கேயே ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. இதே இந்த நேரத்தில் இங்கே உள்ள கணவர்கள்ட்ட நீங்கள் சொல்லி பாருங்களேன், ஏம்மா நானே சக்கராத்தோட நிலைமையில் இருக்கேன், என்கிட்ட வந்து என்னத்தை பேசுகிற நீ, போமாங்கட்டு, நானே வேதனையில் இருக்கேன், நீ இன்னும் கொஞ்சம் வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ற பதில் தான் வரும். ஆனால் அபு தர்தா கணவன் அபு தர்தா கிட்டேருந்து வந்த பதில் என்ன தெரியுமா, வலா தன்கிஹீனி பாதி, நான் இறந்து போயிட்டேன்னா ரெண்டாவது கல்யாணம் எதுவும் பண்ணிக்காதமா, நான் உனக்காக மறுமையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன், நீயும் ஒரு நாள் வருவாய், நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியாகவே மறுமையிலும் தொடருவோம். இப்போ இந்த இடத்துல இது சொல்கிறதுக்கான காரணம், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய நேரத்தில் தன்னுடைய கணவனிடத்தில் போய் கேட்கிறதும், இந்த கேள்வியை கேட்ட உடனே இந்த கணவன் அதற்கான தோதுவான பதில் சொல்வதும் ரெண்டுமே எந்த துறையிலும் வாய்ப்பு கிடையாது. மார்க்க கல்வியை படித்த கணவனும் மார்க்க கல்வியை படித்த மனைவியும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சாத்தியம். ஏன்னா மார்க்க கல்வி கற்ற அந்த மனைவி தன்னோடு மறுமையிலும் இருக்க வேண்டும் என்று கணவன் ஆசைப்படுவான். மார்க்க கல்வியை கற்ற கணவன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று மறுமையிலும் தன்னோடு இருக்க வேண்டும் என்று மனைவி ஆசைப்படுவாள். ஏனென்றால் மார்க்க கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய சொத்து. மார்க்க கல்வி எந்த அளவுக்கு உச்சகட்டம் என்று சொன்னால், இமாம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, உன்ஸ் ஹாத்துன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா இவர்கள் ஒரு மஜ்லிஸில் பாடம் நடத்துகிறாங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு கூட்டம் அலைமோதிக்கிட்டு வருமா. இவர்களுக்குன்னு அந்த நேரத்தில் அம்ரிபுன் ஆஸ் மஸ்ஜிதே அம்ரிபுன் ஆஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசலில் இவங்களுக்குன்னு தனி கிளாஸு தனி இடத்த கொடுத்து, ஏமா இங்கே உட்காந்து நீங்கள் பாடம் நடத்துங்க, ஹிஜாபை போட்டுட்டு இங்கேருந்து பாடம் நடத்துங்கன்னு சொல்லுவாங்களாம். அவர்களுடைய கிளாஸை அட்டன் பண்ணுறதுக்கு, அவருடைய வகுப்பறையை அட்டன் பண்ணுவதற்கு பல ஆண்களும் பல இமாம்களும் வருவாங்களாம். எண்ணி பார்த்தா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு வகுப்பறையெல்லாம் முடிஞ்சு போகும் பொழுது எண்ணி பார்த்தா அந்த இடத்துல 1000 பேனாக்கள் 1000 மைக்கூடுகள் இருக்குமா. அந்தளவுக்கு இல்மில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர்கள் தான் உன்ஸ் ஹாத்துன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைத்த கணவன் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எழுதிய புத்தகம் ஏராளம். எப்படின்னா
அவர்கள் எழுதிய நுஹ்பத்துல் ஃபிக்ர்ன்ற ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபை இருக்கிற எல்லா அரபி மதரசாக்களிலும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்றால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய இல்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போது இந்த 2 ஆலிமாக்கள், கணவன் மனைவி 2 பேருமே மார்க்கம் தெரிந்தால் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இமாம் உம்மு தர்தா, அபு தர்தா. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, உன்ஸ் காத்துன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. இவர்கள் இருவர்களையும் நமக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹைரு மத்தாஇத் துன்யா இம்ராத்துன் சாலிஹா. இந்த உலகத்தில் எவ்வளவு விஷயம் வேணால் இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், லேப்டாப்பு, ஃபோனு, கம்ப்யூட்டரு, எது வேணால் இருக்கட்டும், எல்லாத்த விட ஹைரு, எல்லாத்த விட சிறந்தது என்ன? இம்ராத்துன் சாலிஹா, ஒரு சாலிஹான பெண்மணி. அப்படிப்பட்ட ஒரு சாலிஹான பெண்மணிகளாக, ஒரு சாலிஹான ஆண்களாக நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை, இந்த ஊர் மக்களை, இந்த தெரு மக்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ். இந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த மதரசாவில் இருந்து பல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கள், பல ஆயிஷாக்கள், பல உன்ஸ் காத்தூன்கள், பல உம்மு தர்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, அவருடைய உண்மையான பேர் ஹுஜைமா, பல ஹுஜைமாக்கள், பல ஆயிஷாக்கள், பல ஹதீஜாக்கள், பல ஹப்சாக்கள், இது போன்ற ரலியல்லாஹு அன்ஹுன்ன இவர்கள் பல பேர் வெளியாக வேண்டும் என்று துஆ செய்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.